ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த நர்ஸ் பையனுடைய வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அப்படி போகும்போது உள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு செத்து கடந்துருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுடைய உடம்பும் மறைஞ்சு போயிருக்கும். என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா யாரு, அந்த போலீஸ்காரர் தானே, அதான் கங். அவரு சீக்கிரட்டாக அவருடைய பொண்ணை கோமால வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சாகலன்றது தெரிய வருது. அது போக நம்ம ஹீரோவா அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃபோட்டோவும் இருக்கும், ஹீரோடைய ஃபோட்டோவும் இருக்கும். இன்னும் நிறைய இறந்தவங்க வந்து ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த பேய், ஒரு புது பேய் இருக்கும்ல, அந்த பேய் கிட்ட நீ அந்த நர்ஸு பையன் கெட்டவன்லன்னு சொன்ன, ஆனால் இங்கே பாரு நிறைய ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா அவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் பார்த்து அந்த புது பேய் பொண்ணு, என்ன சொல்றீங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருவேன், ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த புது பேய் வந்து நம்ம அந்த நர்ஸ் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அந்த நர்ஸ் பையன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்றது. உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியில் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணணுன்றதுக்காக ஃபோன் எடுக்கிறான். அப்போ அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த இன்னொரு நர்ஸ் பொண்ணு வரா. ஸோ அந்த நர்ஸ் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்குறான். நம்ம ஹீரோ நர்ஸ் பொண்ணை பார்த்ததுமே இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிய வருது. அது போக அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை இந்த இடத்துல பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணு இறந்த நிலைமையில கிடக்குறா. அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சீன்லேயே காமிச்சா போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ்க்கு இந்த நர்ஸ் பொண்ணு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா போல். அவங்க வந்து இந்த டெட் பாடியை பார்த்துட்டு அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தானே கடைசியாக அந்த இடத்துல இருந்திருப்பான். அப்புறம் என்ன, அவனை கூட்டிகிட்டு போயிட இந்த சைடு இந்த நர்ஸ் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்ல இப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டாக்டரும் இந்த நர்ஸ் பொண்ணும் ஒரே கேங்கை சேர்ந்தவங்க போல். அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது இந்த டாக்டரை அவருடைய அப்பா வந்து கொடூரமாக அடிப்பார். அப்போ இந்த நர்ஸ் பொண்ணு தான் இந்த டாக்டரை வந்து காப்பாற்றி அவருடைய அப்பா கிட்ட இன்னொரு வாட்டி நீங்கள் இவனை அடிச்சிங்கன்னா நான் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அன்னையிலேருந்து இந்த டாக்டர் பையனை நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. அப்போவே சின்ன பையனானா டாக்டர் என்ன சொல்லியிருந்திருப்பானா, நீங்கள் எப்போதுமே என் சைடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிட்டு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே காமிச்சா ஒரு டெட் பாடி இருந்திருக்கும் இல்லையா. அதை போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெட் பாடியும் பார்த்துட்டு அப்படின்னா அந்த நர்ஸ் பையன் தான் கொலைகாரனாக இருக்கணும், அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான், ஒருவேளை அவன் சீரியல் கில்லராக இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால ஹீரோடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு ஹீரோவை ஒரு செல்லில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ பக்கத்தில் நம்ம ஹீரோயினை பாருங்களேன், சோகமாக உட்காந்துக்கின்னு என்னை மன்னிச்சிரு, ஒருவேளை நான் உயிரோட இருந்தா நீ கொலைகாரம் இல்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ பாரு நான் ஒரு உதவக்கார கோஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீ என் பக்கத்தில் இருக்கிறதே எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் கொலைகாரம் கிடையாது, கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாகவே என்னை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ என் பக்கத்தில் இருக்கல அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான், நீ என் பக்கத்தில் இருந்தால் நான் நரகத்தில் கூட இருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கதை விட ஹீரோயினும் சோகமா நானும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேகமாக வராங்க. அதாவது ஹீரோடைய கொலீக் எல்லாருமே வராங்க. வந்து ஹீரோ கிட்ட பேச அப்போ தான் ஹீரோ சொல்கிறேன், இந்த மாதிரி நான் கொலை பண்ணுவேனா, ஆல்ரெடி அங்கே யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க, நான் பார்க்க போனேன் அவ்வளோதான். ஸோ அப்போ என்னை பிடிச்சி தெரியாமல் போட்டுட்டாங்க, சீக்கிரமாக என்ன வெளியில் விட்டுருவாங்க, அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் என்னுடைய பாட்டியை சமாளிங்க, அவங்க பாவம் இதெல்லாம் கேட்டால் வருத்தப்படுவாங்க அப்படின்னதும் அப்போ தான் அவனுடைய கொலீக் ஒருத்தனுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஹீரோ வந்து வெளியூருக்கு ட்ரிப் போயிருக்கான்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசித்து டக்குன்னு பாட்டிக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேரை வந்து ஒரு வெளியூர் ட்ரிப் போயிருக்கான், அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் கஸ்டமர், ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான ஒன்று, அதனால ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும், சீக்கிரமாக அவன் திரும்பி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பேரை வந்து வேலைக்கு தான் போயிருக்கான்ற மாதிரி நம்பிடுறாங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோவை அடுத்து விசாரிக்கிறதுக்காக அந்த போலீஸ் வந்திருக்கிறாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்து நிறைய கொஸ்டின் கேட்க அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயின் வந்து எப்படி பதில் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரன் வந்து இந்த மாதிரி அந்த கதவு வந்து லாக்ல இல்லையா, எப்படி உள்ளே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி அதில் ஒரு ஃப்ளையர் இருந்துச்சு, ஸோ அதனால அது ஓப்பனில் தான் இருந்துச்சு, அதனால தான் உள்ளே போனேன் அப்படின்னதும் ஏன் உள்ளே போனீங்க, எதுக்கு நீங்கள் அந்த நர்ஸ் பையனோடைய வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுவா எனக்கு என்னுடைய அம்மாவை கொலை பண்ணது அந்த நர்ஸ் பையனாக இருக்குன்றது டவுட் வந்துச்சு, அதனால தான் அவனை பார்க்க போனேன், ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவனை வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க, அங்கே உள்ள மெடிசன் எல்லாத்தையுமே திருடுனதுனால அதனால எனக்கு ரொம்பவே சந்தேகமாயிடுச்சு. ஸோ அவனுடைய பில்டிங்கில் போய் பார்க்கலான்னு போனேன், இன்னும் சொல்ல போனால் அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் என்னுடைய அம்மாவை இறந்து போயிருந்திருப்பாங்க, ஸோ அதனால இன்னுமே சந்தேகம் அதிகமாக்கி தான் அவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஸோ இதனால இந்த போலீஸ்காரங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு செத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சான், இப்போ தான்
ரிப்போர்ட் வந்துடுச்சு, உங்களை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பைக்கை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். கூடவே ஒரு ஹெல்மெட்டும் ஹேண்ட் க்ளவுஸும் இருந்திருக்குது. அந்த ஹேண்ட் க்ளவுஸில் ஹேர் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை செக் பண்ணும்போது அது அந்த நர்ஸ் பையனோடையது போல். ஸோ அவன் ஒரு சீரியல் கில்லராக இருப்பான்ற மாதிரி தான் நாங்களும் சந்தேகப்படுறோம். ஸோ இதனால இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸை வந்து உங்களுடைய பாணியில் வந்து நீங்கள் விசாரிக்க வேணாம், நாங்களே எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போலீஸ்காரங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தன் வாண்டடா பைக்கை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்மெட் அந்த இடத்துல வச்சுட்டு ஹேண்ட் கிளவுஸையும் கழட்டி வைக்கிறான் மாட்டணுன்றதுக்காக. ஸோ இது மூலமாக நமக்கு நல்லா தெரியுது கண்டிப்பாக அந்த நர்ஸ் பையன் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஹீரோ ரிலீஸ் ஆகிட்டான்ற மாதிரி. அப்படி கிளம்பும் போது தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதாவது ஒரு பிக்சரை பார்க்குறாங்க. அந்த பிக்சரில் நம்ம ஹீரோயின் கூட அந்த கங் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் ஷாக்காகிறா. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது, இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் தானே, சொந்த அப்பா தான் இவரா அப்படின்னு மிரண்டு போறா. ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எடுத்த நினைவுகள்லாம் வந்துட்டு போக ஸோ ஹீரோவும் இதை பார்த்து ஷாக்காகிறான். ஹீரோயினுக்கு வந்து கண்கள்ல இருந்து கண்ணீராக வந்துடுது, ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இங்கே பாரு என்னுடைய அப்பா தான் அந்த போலீஸ்காரரு, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கேன்றது என்னுடைய அப்பாவுக்கு நீ சொல்லிடாத, எங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்படுவார், அதுவும் மெமரி இல்லாமல் நான் சுற்றிட்டு இருக்கிறேன், ஸோ அதனால அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட. இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கங்கோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதான் ஹீரோயினுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு. அப்படியே வெளியில் நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்தது நம்ம ஹீரோ வந்து காலிங் பெல் அமுக்குறான். ஸோ அந்த கங்கு வெளியில் வராரு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஹீரோயினை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் உடனே உள்ளே வந்து உட்கார வச்சு டீலாம் கொடுக்குறாரு. ஸோ என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா என்னுடைய அம்மா வந்து ஒரு டேட்டில் இறந்து போனாங்க, அந்த டேட்டில் தான் உங்களுடைய பொண்ணு இறந்து போயிருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டு, எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருடைய மரணத்துலேயும் சந்தேகம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அதனால நான் சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும் உடனே அந்த கங்க என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் ரீசெண்டாக யாரோ ஒரு நர்ஸ் பையன் மேலே சந்தேகப்பட்டிருக்காங்க போல, ஸோ அவன் தான் கல்பிரிட்ன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னும் டவுட்டில் தானே இருக்கிறான், ஸோ அதனால தான் நான் நேராக உங்ககிட்டே கேட்க வந்துட்டேன், ஸோ ஹீரோயின் எப்படி இறந்தாங்கன்ற மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் இந்த கங்குக்கு வந்து நம்ம ஹீரோவை நம்ப முடியல. ஸோ நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவை அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். வெளியில் பார்த்தா ஹீரோயின் காரில் உட்காந்து ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் கிட்ட போய் அவளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேச, ஸோ ஹீரோயின் அவளுடைய அப்பாவை நினச்சி தான் அழுதுட்டு இருந்திருப்பாங்க போல. அது போக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருவேளை கோஸ்ட் வந்து உண்மைக்குமே லவ் பண்ணால் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரின்னு சொன்னல, ஆனால் நான் ஏன் ரிலீஸ் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா யாருன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு நம்ம அந்த நர்ஸ் பையனுடைய வீட்டில் இருக்கும்போது என்னுடைய உடம்பு அப்படியே மெல்ட் ஆச்சுல்ல, ஆனால் இன்னுமே நான் மறைஞ்சு போகாமல் போயிட்டேன். ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை உண்மையான கல்பிரிட்டை வந்து கண்டுபிடிக்கிறவரை தான் நான் இருப்பேனா, அதுக்கப்புறம் தான் என்னுடைய சோல் இங்கேருந்து போகும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு வந்து கஷ்டமாயிடுது. ஒருவேளை நீ என்ன பிரேக்கப் பண்ண நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை நான் அப்படிலாம் சொல்ல வரல, நான் சும்மா யதார்த்தமாக தான் பேசினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினுடைய அப்பாவை காமிச்சா, அவர் ஹீரோயினை பார்க்க வந்திருக்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா உன்னை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்தான், அவன் உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே கேட்டான், நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா எனக்கு இன்னுமே அவனை ட்ரஸ்ட் பண்ண தோணலை, நீ உயிரோட இருக்கன்றதே நான் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக, இங்கே பாரு ஏன் சோகமாக இருக்கிற, நேற்று நான் சொன்னதுனால அதே நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னும் போது உன்னை ஹீரோ வந்து, இங்கே பாரு நான் உன்னை எப்போதுமே நான் தப்பாக சொல்லலை, உண்மையான கல்பிரிட்டை வந்து கண்டுபிடிச்சா தானே என்னுடைய அம்மாவும் சொர்க்கத்துக்கு போவாங்க, அதே மாதிரி நீயும் ஒரு டைமில் மறைஞ்சு தானே போக போகிற, ஏன் எப்போவுமே என் கூடவா இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல. ஸோ ஹீரோனுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி அந்த பேய் பொண்ணை தான் பார்க்க போகிறாங்க. அதான் அந்த நர்ஸ் பையனோட வீட்டில் இறந்து கடந்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணை மீட் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் எப்படி அந்த நர்ஸ் பையன் கொலை பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னும் போது, இங்கே பாருங்க அவன் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணியிருக்க மாட்டான், இன்னும் சொல்லப்போனால் அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், அது போக ஹாஸ்பிட்டலில் எப்பப்போ பேஷண்ட் வந்து இறந்து போகிறாங்களோ அப்போ ரொம்பவே கவலையாக இருக்கிறது அந்த நர்ஸ் பையன் மட்டும்தான், எனக்கு அது நல்லாவே தெரியும், ஸோ அப்படிப்பட்டவன் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோயினும், சரி ஓகே அப்படின்னா உனக்கு தெரியும்ல உன்னை யார் கொலை பண்ணது அப்படின்னதும், அதுதான் எனக்கு தெரியல, அந்த டைமில் நான் கான்சியஸில் இல்லை, நான் ட்ரக் எடுத்திருந்தேன் போல், எனக்கு ட்ரக் கொடுத்துருந்தாங்க, ஸோ உண்மையான கல்பிரிட் யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்னா அந்த நர்ஸ் பையன் எங்கே இருப்பான்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும், சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு சூப்பர்
சூப்பரான வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதுதான் நானும் அந்த நர்ஸ் பையனும் அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம், அதுவும் அந்த நர்ஸ் அக்கா இருந்தாங்கல்ல அந்த நர்ஸ் பொண்ணுடைய வீடு தான் இது அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, நர்ஸ் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு கேட்டதும் உடனே இந்த பொண்ணு, ஆமாம் அவங்களுடைய வீடு தான், இங்கே தான் நாங்கள் அடிக்கடி வந்து 3 பேரும் மீன் பிடிச்சிட்டுலாம் இருப்போம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அந்த கதை வந்து திறந்து பார்க்குறான். வீடு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ பேய் பொண்ணுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ சைடில் இருக்கிற கேமராவை காமிச்சா இங்கே நம்ம ஹீரோ வந்து இருக்கிறத அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இது டாக்டரோடைய வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தவன் ஹீரோவுக்கு எப்படி இந்த வீடு தெரியும், அவனுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு 2 பேய் பொண்ணுங்களும் வெளியில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ தான் அந்த புது பேய் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த நர்ஸ் பையனுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் என்னுடைய பர்த்டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நர்ஸை கட்ட பெர்மிஷன் கேட்டுலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அவளுடைய சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய கண்ணுக்கு பேய்கள் தெரியாது போல. ஹீரோ மட்டும் தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ போகிற வரைக்கும் பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸாக்காக கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறான், நீ ஏதாவது அவங்ககிட்ட இதை பற்றி சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு எங்கே வந்திருக்கிறான்னா அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறான். அதான் ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு. அப்படி வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து அந்த நர்ஸ் அக்கா மேலே வருது. ஸோ ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இங்கே பாரு நீ கொஞ்சம் யோசித்து பாரு, அந்த நர்ஸ் அக்கா அந்த வீட்டுக்குள்ளே போனாங்கல்ல, அப்போ டெட் பாடியை பார்த்து அவங்க ஷாக் ஆகணும்ல, ஆனால் எந்த ஒரு ஷாக்கிங்குமே ஆகலை, அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருந்தாங்க. நோட் பண்ணியா? அது மட்டும் இல்லாமல் அவங்க நர்ஸாக இருக்கலாம், இருந்தாலுமே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இறந்து போயிருக்கிறது அப்படின்னா பயப்படணும்ல, எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட அதுக்குள்ளே அந்த போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அதான் ஹீரோயினுடைய அப்பா. ஸோ உள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் எப்படி இறந்தாங்கன்னு இப்போவாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோயின் எப்படி இறந்தாங்கன்றத சொல்ல வராங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். இன்னொரு 3 பார்ட் தான் இருக்குது. ஸோ வேகமாக அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.